வணக்கம். இந்த மஞ்சள் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு தோட்டத்தில் நம்மளோட ஆஃபீஸ் பக்கத்தில் நம்மளோட இயற்கை துணி தயார் பண்ணுற இடத்துல பக்கத்தில் பார்த்தேன். அவங்க விவசாயி பெரியசாமி அண்ணன் பேர். ரொம்ப அருமையாக விவசாயம் பண்ணுவாங்க. இது தைலம்பாளையம் கிராமம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் மஞ்சளை பற்றி. இதுதான் மஞ்சள். இப்போ இது வந்து ஒரு 90 நாள் வரும்னு நினைக்கிறேன், ஒரு அப்ராக்சிமேட்டாக. அவங்க நான் போகும்போதெல்லாம் பார்ப்பேன் அந்த செடி இது மாதிரி தான் இருக்கும். அதை அப்புறம் அதை வெட்டிட்டு இதோட வந்து அதோடைய வேர் பகுதி தான் அந்த மஞ்சள். ஸோ இது பச்சையாக இருக்குது, பச்சை மஞ்சள். இதை முதல்ல என்ன பண்ணுறாங்க, இப்படி அள்ளி எடுத்து அங்கே வந்து ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. இப்போது அந்த மிஷினில் அவிக்கிறாங்க. தண்ணியை ஊற்றி நீராவி போட்டு அதை வைக்கிறாங்க. இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அவிச்ச பிறகு இங்கே கொட்டுறாங்க. இங்கே கொட்டுறாங்க, போக தெரியுது. ஸோ இந்த மஞ்சள் வந்து அவிச்ச பிறகு தான் நமக்கு வருது, அப்படியே பச்சையாக வர்றதில்லை. அப்புறம் காய வைக்கிறாங்க. இந்த மாதிரி காய வைக்கிறாங்க, முழுவதும் காய வைக்கிறாங்க. இதுதான் உங்களோட இதில் தான் நம்ம அந்த ஆன்டி மைக்ரோபில்னு சொல்கிறாங்களே, நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மைகள் எல்லாமே இருக்குது. குர்குமின்றது தான் இருக்குது. இது நாங்கள் ஆயுர்வேதா துணிக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். இது நன்றி சொல்ல வேண்டியது நம்ம பெரியசாமி அண்ணன் குடும்பம், அக்கா நதியா. அவங்க இவ்வளோ தூரம் அதை அறுவடை பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு இந்த மாதிரி கொண்டு வராங்க. இது மார்க்கெட்டில் அவங்க விற்பனை செய்வாங்க. நான் இப்போ வந்து டி குமாருங்க, நம்ம ஆயுர்வேத டெக்ஸ்டைல்ஸ் பண்ணுறோம். இந்த மூலிகையெல்லாம் வச்சு தான் நாங்கள் இந்த துணி தயார் பண்ணுறோம், இயற்கையான முறையில். மஞ்சள், கடுக்கா இதெல்லாம் வச்சு. நன்றி. இதான் எங்கள் ஆஃபீஸ் இருக்கும். அதுதான் இங்கேருந்து ஒரு 800 மீட்டரில் தான் இருக்குது ஆயுர்வேஸ்ரா டெக்ஸ்டைல்ஸ். இங்கே பயிற்சி கொடுக்குறோம். இயற்கையாக செய்யக்கூடிய துணி தயார் பண்ணுறதுக்கான பயிற்சி கொடுக்குறோம். நெசவாளர் இருக்காங்க. உலகத்திலேயே பெரிய அருமையான ஒரு மேட்டை நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். ஆயுர்வேஸ்ரான்ற கான்செப்ட் தாங்க. எந்த கெமிக்கலும் இல்லாமல் தயார் பண்ணுறோம். நன்றி.